ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் ரவா, 1 கப் மைதா, 1 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா ஸ்டர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம், கேரட்டு, துருவின கேரட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 4-5 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ண ரவா மிக்ஸோடு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ண பேட்டர் ரெடி. இப்போ அதுக்கு தேவையான தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, தேங்காய், பொட்டுக்கடலை ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் என்ன அப்படின்னா, கொஞ்சோண்டு உளுந்து தாளித்து போட்டிங்க அப்படின்னா தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஆளுக்கரண்டியில் உளுந்து இதேமாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கோங்க. தேங்காய் சட்னியோட மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. இப்போது தேங்காய் சட்னி ரெடி. இதுக்கு தாளிப்பு கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொட்டியிருக்கோம். மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க. அதே மாதிரி ரவா தோசைலையும் அந்த பேட்டர்லேயும் கொத்தமல்லி தூவிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூட தான் ஊற்றணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக, நல்லா சாஃப்டாக நல்லா வரும். ரவா தோசை ரெடி. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. வாங்க சாப்பிட்லாம்.